நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பெரியவர்கள் தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. போன வாரம் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த பல்ஸ் வந்து என்ன பல்ஸ் சொல்லுங்க? கிட்னி அண்டு சாஞ்சியோவா மட்டும் பிரசன்ட், மற்றெல்லாம் ஆப்சன்ட். அந்த பல்ஸா? அது மொத்தம் 3 பல்ஸ் இருக்காதுல்ல? காட்டுங்க. இது பல்ஸ் இது. கிட்னி அண்டு பெரிகார்டியம் அண்டு யூரினரி பிளாடர் பிரசன்ட். பெரிகார்டியம் அண்டு யூரினரி பிளாடர் பிரசன்ட். இந்த பல்ஸுக்கு என்னென்ன பண்ணலான்றதை நான் சொல்லிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுத்தோம்? நம்ம LU9 கொடுத்தோமா? LU9 கொடுக்கலாம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வந்து நான் முதல்லலாம் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால், இதை வந்து இதுதான் போடணும், இதுதான் எக்ஸாக்ட் அப்படின்றதோட முடிச்சிட்டேன். லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம், லாஸ்ட் இயரில் பழைய பேச்சஸ்லாம் அப்படி தான். அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னு சொன்னால் அப்போ அதை தாண்டி பண்ணால் தப்பாகிடுமா அப்படின்றதுக்குள்ள வந்து அவங்க பயம் வந்துடுச்சு. அப்படி கிடையாது. இதே ஒரு பல்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து LU9 கொடுத்தோம். மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பல்ஸை புரிஞ்சாலே எல்லா பல்ஸும் புரிஞ்சிடும். LU9 கொடுக்க போகும்போது லங்ஸுக்கு எனர்ஜி கிடைச்சிடுது, லங்ஸுடைய மதருக்கு, அதாவது ஸ்ப்ளீனுக்கு எனர்ஜி கிடைச்சிடுது. அதுக்கப்புறமா வந்து லங்ஸுடைய சன்னு கிட்னிக்கு எனர்ஜி கிடைச்சிருது. லங்குடைய பிஃபோர் ஆர்கன் லிவருக்கு எனர்ஜி கிடைச்சிருது. அப்போ அப்படி பார்க்கும்போது 5 எலிமெண்ட்டில் நமக்கு வந்து மெட்டல் கிடைச்சிடுது, எர்த் கிடைச்சிடுது, வாட்டர் கிடைச்சிடுது, வுட் கிடைச்சிடுது. இந்த ட்ராவல் 4மே. அப்போ யாருக்கு கிடைக்கலங்க? ஃபயர் கிடைக்கல. இதுதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் பல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் போன வாரம் முடிவு பண்ணுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே இன் பார்க்க போகும்போது எந்த இன் இருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குது? பெரிகார்டியம் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. பெரிகார்டியம் பிலாங்ஸ் டு விச் எலிமெண்ட்? ஃபயர். அப்போ ஃபயர் தவிர மீது 4ம் போயிருக்குது. அப்படின்னாக்கா அது மோஸ்ட் யூஸ்ஃபுல், சூட்டபிள் அப்படின்ற வார்த்தை கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? அப்போ அது கரெக்டு. சரி, இதுக்கு அடுத்தது 2வதா நம்ம செலக்ட் பண்ண பல்ஸ் இது பண்ணோம். SP2 K7 எது பண்ணோம்? சரி, SP2 கொடுத்தா என்ன ஆகுது? ஃபயருக்கு போகுது இல்லையா? அதனால வந்து K2 இது K7 கொடுத்து பார்க்கலாம். K7 கொடுத்தா கிட்னிக்கு எனர்ஜி கிடைச்சிருது, கிட்னியுடைய மதருக்கு எனர்ஜி கிடைச்சிடும். யாருக்கு மதர்? யாரு? லங்ஸ். கிட்னியோட சன்னுக்கு கிடைச்சிடும், லிவர் கிடைச்சிடும். கிட்னியோடைய பிஃபோர் ஆர்கன் UB கிடைச்சிடும். அப்போ அங்கே கிடைக்காத ஆர்கன் எது? இது செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம். அப்போ எர்த்துக்கு வந்து ஏன் ஃபயர் கிடைக்க வேணாம்? ஏன்னா ஏற்கனவே ஃபயர் இருக்குது. எர்த்து இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா எர்த்துக்கு வந்து அவங்க அம்மா இருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னு 2வது காரணத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? இந்த பல்ஸை செகண்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு இந்த மைண்டில் வந்து SP2 தான் வருது, நம்ம போட்டுமே தப்பாயிடுச்சா அப்படின்னா தப்பு கிடையாது.
ரிசல்ட்டுக்கு டிலே ஆகும். அது 100னா இது 80 படிச்சுக்கலாம். மூணாவதா செலக்ட் பண்ண பல்ஸ் எது? sp2 அப்படிதானே? லிவர் 8ஆ? லிவர் 8 வந்து லாஸ்டா வுட் எலிமெண்ட். சரி. இப்போ மூணாவது sp2 இல்லையா? ரெண்டாவது k7, மூணாவது sp2. sp2 கொடுத்தா sp2 கொடுத்தோம் சார். இல்ல, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஆர்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. LU9 தான் ஃபர்ஸ்ட், நம்பர் 1 போட்டு ரவுண்ட் பண்ணுங்க, 1ன்னு போட்டு. ரெண்டாவது k7. இப்போ நான் சொல்றது ஆர்டர் எல்லாமே கரெக்டு. அதில் வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து 100 மார்க் வந்து அது கிடைக்குது. இது 80 மார்க் வாங்குறாங்க. மூணாவது போடுறது வந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம்னா sp2. சரி, sp2 வச்சுக்கலாம், பார்க்கலாம். சரியா வருதான்னு செக் பண்ணலாம் இருங்க. sp கிடைக்குது, sp-யோட மதர் ஃபயர் கிடைக்குது, sp-யுடைய சன் வந்து மெட்டல் கிடைக்குது, வாட்டர் கிடைக்கல, அப்படிதானே? வாட்டர் வுட்டும் கிடைக்கல. சரி, இது அப்படியே பெண்டிங்ல வைங்க. ஸ்டே. லிவர் 8 கொடுத்து பார்க்கலாம். லிவர் 8 கொடுத்தாக்க லிவருக்கு கிடைக்குது, வுட்டு கிடைக்குது, வுட்டுடைய மதர் வந்து வாட்டர் கிடைக்குது, வுட்டுடைய சன் ஃபயர் கிடைக்குது, வுட்டுடைய பிஃபோர் ஆர்கன் வுட்டே தான் ஜிபி, அது கிடைக்குது. யார் கிடைக்கல? ஸ்ப்ளீன் அண்ட் லங்ஸ் ஃபார் ஆப்ஷன். எர்த்துக்கும் மெட்டலுக்கும் கிடைக்கல இல்லையா? இப்போ வந்து நம்ம யோசிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணிட்டோம். எது லங் 9 செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததா வந்து k7 செலக்ட் பண்ணிட்டோம். அது ரெண்டும் வந்து பரவாயில்ல. மூணாவதா வந்து இப்போ நம்ம வந்து sp2வா லிவர் 8ஆன்றதா இப்போ தேர்ட் கால்குலேஷன். sp2 கொடுத்தாக்க ஸ்பிளீனு கிடைக்குது, ஹார்ட் கிடைக்குது, இந்த ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், லங்ஸ் கிடைக்குது. ஸ்பிளீனுடைய பிஃபோர் ஆர்கன் ஸ்டமக், அது யாங்க. ஓகே, இது வரைக்கும் கிடைக்குதா? கிடைக்காது வந்து யார் யார் கிடைக்கல? லிவர் அண்ட் கிட்னி. லிவர் அண்ட் கிட்னி. இதுலயே ஃபயர் கிடைச்சிருது இல்லையா? லிவர் 8 கொடுத்தாலும் இப்போ இதில் யார் யார் கிடைக்கல? லிவரும் கிட்னி கிடைக்கல. லிவர் அண்ட் கிட்னி கிடைக்கல. சரி, லிவர் 8 கொடுத்து பார்த்தாக்க நோட் பண்ணுங்க சைடில், லிவர் அண்ட் கிட்னி கிடைக்கலன்னு எழுதுறீங்க சைடில். அடுத்தது 4வது பல்ஸ் வந்து நம்ம வந்து லிவர் 8 கொடுக்க போகும்போது லிவருக்கும் அதோடைய மதர் வந்து வாட்டர், கிட்னி கிடைக்குது, சன்னு வந்து ஃபயர் கிடைக்குது. ஆனால் மெட்டலுக்கும் எர்த்துக்கும் கிடைக்கல. இங்கே மெட்டல் எர்த்து கிடைக்கல. இதில் எழுதுங்க. மெட்டல் எர்த்து கிடைக்கலாம் பரவாயில்லையா? இல்லை வந்து இன்னொன்றுல வந்து வுட்டும் ப்ளஸ் வந்து வாட்டர், வுட்டும் வாட்டர் கிடைக்குது பரவாயில்லையா? வுட் அண்ட் வாட்டர், இன்னொன்று வந்து எர்த்தன் மெட்டல். யார் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இப்போ யாருக்கு மதர் இருக்காங்களோ அவங்கள விட்டுணும். இப்போ வுட்டுக்கு மதர் இருக்காங்களா? இல்லை. அப்புறம் ஒருத்தர் மெட்டல் அண்ட் எர்த்து பரவாயில்லன்னு சொல்றாங்க, அதுதான் செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து வாட்டருக்கு வுட்டுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்லையா? வாட்டருக்கு வந்து மதர் இருக்காங்களா? வுட்டு இல்லை இல்லையா? வாட்டருடைய மதர் வந்து மெட்டல் இல்லை. வுட்டுடைய மதர் வந்து வாட்டர், 2 பேருமே இல்லை. சரி, இந்த இடத்துல வந்து எர்த்துக்கு மதர் யார் இருக்காங்க? இருக்கிறாங்க இல்லையா? மெட்டலுக்கு மதர் எர்த்து. இப்போ இந்த இடத்துல வந்து தேர்ட் ஆப்ஷனா வந்து வாட்டர் அண்டு வுட், லிவர் 8 ஓகே.
ம் வாட்டர் அண்ட் வுட் கிடைக்கல இல்லையா? மெட்டல் இருக்கு SP2 சார். வந்து water ஆமா. river A2 தான் வந்து மெட்டலும் எர்த்தும் கிடைக்கும். சரி, இதுதான் மூணாவது. வாட்டர் அண்ட் வுட் கிடைக்கலன்றது யாரு? என்ன பாயிண்ட் அது? SP2. SP2 பரவாயில்ல. நாலாவது லிவரேட் வச்சுக்கோங்க. நாலாவது லிவரேட். லிவரேட்ல வந்து எர்த் அண்ட் மெட்டல் கிடைக்கல. எர்த் கிடைக்கலன்னா அம்மா கொடுத்துருவாங்க. அங்கிருந்து கொஞ்சம் டிலே ஆகி மெட்டல் கிடைச்சிடும். சரி, இது மட்டும் இல்லை. இப்போ இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் 80 மார்க் கிடைச்சிச்சா, அடுத்தது 70, அடுத்தது 60. 100, 80, 70, 60. ஃபைனல் லாஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு பேஜில் போட்டு லைன் லிஸ்ட் போட்டு எழுதுங்க. இதுக்கப்புறம் இதே பல்ஸ், வேறு பல்ஸ்குள்ளேயே நான் போகல. என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்தால் நல்லது, ஒன்றும் தப்பு வராது. என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்தால் அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா நம்ம எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். ரிசல்ட்ஸ் 10 மார்க்காக கிடைக்கும். வந்து போனார் கொஞ்சோண்டு பரவாயில்லப்பா, எனக்கு 5% பரவாயில்லன்னு கொஷின் சொல்கிறாங்கன்னா அப்போ அது மாதிரி செலக்ட் பண்ணுற பாயிண்ட்டு. வந்து போனே எல்லாமே எனக்கு கஷ்டம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லணும், அப்போ என்ன தப்பு பண்ணிக்கிறோம்? அப்படி தெரியணும் இல்லையா உங்களுக்கு? அப்போ இது இந்த ஒன்றுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண போகிறேன், வேறு பல்ஸே போக வேணாம், இதுக்குள்ளேயே இருப்போம். இது வரைக்கும் முதல்ல இந்த 4 பல்ஸையும் ஹேண்டில் பண்ண போகும்போது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிச்சா? ஓகேன்றவங்க வந்து ஒருத்தர் யாராவது ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா, இது மற்றவங்க யாரும் ரிஜெக்ட் பண்ணலனாக்க அது ஓகே. இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதையே சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் சொல்ல சொல்கிறாங்க, அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் செலெக்ஷனாக நம்ம என்ன பண்ணோம்? எர்த் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணோம். இப்போதான் ஒருத்தர் வந்தேன்னு மெசேஜ் போடுறாங்க. நரேஷ் மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன். இந்த பல்ஸுக்கு போன வாரம் இந்த பல்ஸுன்றது முதல்ல அது எதுன்றது முதல்ல எல்லாருக்கும் புரியுதா? போன வாரம் கொடுத்ததுல வந்து மெட்டல் ரெண்டுமே ஆப்சண்ட்டு, எர்த் ரெண்டுமே ஆப்சண்ட்டு, ஃபயரில் பெரிகார்டியம் ப்ரெசண்ட்டு, அதே மாதிரி வந்து அந்த ஃபயரில் ஹார்ட் அண்டு எஸ்ஐ ரெண்டுமே ஆப்சண்ட்டு, வுட் ரெண்டுமே ஆப்சண்ட்டு, லாஸ்ட்டில் யூபி ப்ரெசண்ட்டு, கிட்னி ஆப்சண்ட்டு. இதுதான் பல்ஸ், போன வாரம் கொடுத்த பல்ஸு. நம்ம வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். மறுபடியும் அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதை பற்றி எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். LU9 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ரேங்க் 1 இது கொடுத்தால் முழு ரிசல்ட்டை வந்து அவங்க ரீச் ஆகிடுவாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, லங் 9 கொடுத்தா என்ன நடக்குது? ஏன் லங் 9 செலக்ட் பண்ணணும்? அப்படி 2 விஷயங்கள் இருக்கு அதில். இப்போ இந்த இன் ஆர்கனில் நாம கொடுத்த இந்த பல்ஸில் வந்து எந்த இன் ப்ரெசென்ட் ஆயிருக்குது? ஃபயர் ப்ரெசென்ட் ஆயிருக்குது, அதாவது பெரிகார்டியம் ப்ரெசென்ட். ஒரு ஃபயர் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் எல்லா ஃபயருக்கும் சப்ளை ஆகும் இன்டைரக்டாக. அதனால ஒரு ஃபயர் இருக்குது, ஃபயரை தவிர மெட்டலோ வுட்டோ எர்த்தோ வாட்டரோ எதுவுமே இல்லைங்க. அதனால தான் LU9 செலக்ட் பண்ணோம். LU9 செலக்ட் பண்ணால் லங்க்கு போகுது, அப்போ மெட்டல் கிடச்சிச்சு. லங்குடைய மதருக்கு போகுது, ஸ்ப்ளீனுக்கு கிடச்சிச்சு, அது எர்த்து கிடச்சிச்சு. அப்புறம் லங்குடைய பிஃபோர் ஆர்கன் வந்து லிவர் வந்து வுட்டுக்கு கிடச்சிருச்சு. லங் வந்து சன்னுக்கு சப்ளை ஆகும், அது கிட்னி கிடச்சிச்சு, வாட்டர் எலிமெண்ட் கிடச்சிச்சு. அப்போ ஃபயரை தவிர ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸுக்கும் எனர்ஜி சப்ளை ஆகுதுன்றதுனால பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் செலெக்ஷன் எது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து LU9 பெஸ்ட் செலெக்ஷன் நம்பர் 1. இப்போ ஃபுல் ஃப்ளட்ஜில் இந்த பேஷண்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த பல்ஸில், இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறது நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுல வந்து K7 செலக்ட் பண்ணலாம். இது விட்டு போச்சு, தவறுதலாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது இதில் எல்லாமே நிறைய வீக்காக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல எப்படி இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்தோன்றது புரியணும். டானிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் டானிஃபிகேஷன் எடுத்துக்கணும்னு சொன்னால், நம்ம வந்து பல்ஸில் வந்து
இதை கட் பண்ணி அங்கே கொடுக்குற அளவுக்கு எனர்ஜி இல்லாத ஒரு பல்ஸ் இது. மொத்தமே 2/12 தான் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குது. 12 பல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற இடத்துல 2 பல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதில் ஒரு இன்னு ஒரு யாங்கு தான் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் ரொம்ப வீக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இவருக்கு போய் இதை கட் பண்ணி அங்கே கொடுக்குறது, அதை கட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு எடுக்கிறத விட பெஸ்ட்டாக டானிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதனால டானிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணிருக்கிறோம். எந்த டானிஃபிகேஷன் எடுக்கணும் எல்லாமே தான் இல்லையே, எங்கே எடுக்கணும்னு சொல்ல போகும்போது ஒன்று ஒன்றா நம்ம சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி போன வாரம்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணணும். லங் 9 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பல்ஸுக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். இதில் வந்து லங் 9 செலக்ட் பண்ண போகும்போது 4 எலிமெண்ட்டுக்கு கிடைச்சி போகுது. அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு எது கிடைக்காது? ஃபயர் கிடைக்காது. ஃபயர் கிடைக்காது பரவாயில்லை, ஏன்னு சொன்னால் அங்கே ஃபயர் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டு. அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? புரிஞ்சிச்சா? தம்ஸ் அப் காட்டவே மாட்டேங்க. சரி, ரெண்டாவது விஷயம், இந்த பல்ஸ் நம்ம தவறிட்டோம் செலக்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவதா வந்து வேற டானிஃபிகேஷன் எடுத்தா என்ன? டானிஃபிகேஷன் தான் எல்லாமே தான் இல்லைங்க, ஃபயர் தவிர எல்லாமே இல்லை. அப்போ லங் டானிஃபிகேஷன் எடுக்கலாமா, ஸ்ப்ளீன் டானிஃபிகேஷன் எடுக்கலாமா, லிவர் டானிஃபிகேஷன் எடுக்கலாமா, வாட்டர் டானிஃபிகேஷன் எடுக்கலாமா? அப்போ வந்து SP2 எடுக்கலாமா, K7 எடுக்கலாமா, லிவரேட் எடுக்கலாமா? இதை தவிர ஏன் அது எடுக்கக்கூடாது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். அது நானே கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ணேன், மற்ற நான் 3 எலிமெண்ட்டுடைய அந்த ஆர்கனுடைய அந்த இன்ஆர்கனுடைய டானிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணினேன். அதில் செகண்ட் ஆப்ஷனாக செலக்ட் ஆனது எதுன்னு சொன்னால் K7. ஏன்னா இப்போ மெட்டல் டானிஃபிகேஷன் L9 செலக்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரைட்டு. இப்போ அடுத்தது K7 செலக்ட் பண்ணால் செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 80 மார்க்கு 75 மார்க் இப்படி வரலாம். சரி, ரைட்டு. K7 போட்டால் யார் யாரெல்லாம் வந்து கூட்டு வரும்னு சொன்னால் K7 கிட்னி அவருக்கு ப்ரெசென்ட் ஆகிடும். கிட்னியோடைய மதர் யாரு? மெட்டல், அங்கே லங் ப்ரெசென்ட் ஆகிடும். கிட்னியோடைய சன் யாரு? லிவர், அது ப்ரெசென்ட் ஆகிடும். அப்போ வந்து 4 பேரில் 4 பேர் காணாமல் இருக்காங்க இல்லையா, 4 இன்னு, அந்த 3 இன்னு அங்கே ப்ரெசென்ட் ஆகிடுது. அப்போ எர்த்து மட்டும் ப்ரெசென்ட் ஆகல, ஃபயர் ப்ரெசென்ட் ஆகல. ஃபயர் ப்ரெசென்ட் ஆகலாம் பரவாயில்லை, எர்த்து ப்ரெசென்ட் ஆகலனாலும் பரவாயில்லை. ஏன்னு சொன்னால் எர்த்துக்கு அம்மா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அம்மா யாரு? மெட்டல். இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்லித்தரேன், அதை அப்படியே எழுதி வச்சுங்க. திங்க் அபவுட் த மதர். அதை அப்படியே எழுதி அப்படியே ஒரு வந்து ரெக்டாங்கிள் வந்து காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கேப்ஸில் எழுதுங்க, போல்டாக எழுதுங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த இந்த கிளிட்டர் பென் இருந்தால் அது மாதிரி எழுதுங்க, இல்லைன்னா ஸ்கெட்சில் எழுதுங்க, இல்லை எந்த மாதிரி டிசைன் பண்ணி வைக்க முடியுமோ எழுதுங்க. மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸு, உன் லைஃப்பில் எப்போவுமே மறக்கக்கூடாத ஒரு சென்டென்ஸு, எப்போதும் பயன்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. திங்க் அபவுட் த மதர். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனுக்கும் நம்ம சப்ளை பண்ண எனர்ஜி கொடுக்கணும்னு நினைக்க போகும்போது அங்கே மதர் இல்லைன்னா இந்த ஆர்கன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆர்கன் இருந்து மதர் இல்லைன்னா மதர் ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். இந்த ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகி இப்போ ஃபயர் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபயர் ப்ரெசென்ட் இந்த பல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிகார்டியம் ப்ரெசென்ட்டு. அப்போ மோஸ்ட் வீக் ஆர்கன் எது தெரியுமா உங்களுக்கு? மதர். ஹூ இஸ் த மதர் ஆஃப் ஃபயரு? வுட் இஸ் த மதர் ஆஃப் ஃபயர். அப்போ யார் இங்கே அடி வாங்குறது? லிவர் தான் அடி வாங்குது. இருந்தாலும் லிவருக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது இப்போதைக்கு, நம்ம அதனால லங்லேருந்து வந்தோம். ஏன் லிவருடைய மதரை முதல்ல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க யாரு? கிட்னி. கிட்னியும் காணோம். அப்போ கிட்னி காணாம போகும்போது கிட்னியுடைய மதரை முதல்ல கரெக்ட் பண்ணணும். அது யாரு? லங்ஸு. லங்ஸுடைய மதரை அதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணணும், ஸ்ப்ளீனு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஸ்ப்ளீனுடைய மதர் யாரு? பெரிகார்டியம் இருக்குது. ஃபயர் ஹார்ட்டோ பெரிகார்டியம் ஏதோ ஒன்று. அப்போ இருக்கிறனால அந்த இடத்துல விட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க, சன்னுக்கு அம்மா வந்து பையனை கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போ அதில் விட்டுருவோம் ஸ்ப்ளீனை. அடுத்தது எது? லங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகே தானே? நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பார்த்தா தான் வரும். இது மேத்தமேட்டிக்ஸ் போட போகும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டோம், ஜியாகிரஃபிலாம் பார்த்துட்டோம், சயின்ஸ்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? விண்வெளி ஆராய்ச்சிலாம் பார்த்துட்டோம், டெக்னாலஜிலாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸு, கால்குலேஷன்ஸு, அக்கௌண்டன்சி, அதுதான் காமர்ஸ் படிச்சுட்டு அக்கௌண்ட் படிக்கணும். காமர்ஸ் படிக்காமல் அக்கௌண்டன்சி படிச்சு இது அக்குபஞ்சர் படித்தால் கொஞ்சம் கஷ்டம். காமர்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு ஈஸி. இப்போ அதனால செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ளீனை செலக்ட் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னால்
ஸ்ப்ளீனுக்கு வந்து அவங்க மதர் கொடுக்க போறாங்க, எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஒரு 2 இட்லியில் 1 இட்லி கொடுத்துருவாங்க அவங்க. 4 இட்லியில் 3 கூட கொடுத்துருவாங்க. அதனால அவரை விட்டுருவோம். அடுத்தது லங் 9 கொடுக்க போகும்போது 4 எலிமெண்ட்டுமே கவர் ஆகிடுதுன்னு பார்த்தோம். அங்கிருந்தும் மதர் சப்ளை ஆகிடுது இல்லையா? ஸ்ப்ளீனுக்கு சப்ளை கிடைச்சதில்ல அதில். அதனால வந்து ஃபயரை தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து லங் 9ல் கிடைக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து K7 கொடுத்தோம். K7 கொடுக்க போகும்போது கிட்னி கிடைக்குது. கிட்னியோடைய மதர் யாரு? லங்ஸுக்கு கிடைக்குது. கிட்னியோடைய சன் யாரு? லிவர் கிடைக்குது. கிட்னியுடைய பிஃபோர் ஆர்கன் யூரினரி பிளாடர் அது கிடைக்குது. கிடைக்காத 2 எலிமெண்ட் எதுன்னு சொன்னால் எர்த் அண்டு ஃபயரு. ஃபயர் இருக்குது. ஃபயர் இருக்கிறனால ஃபயருடைய சன் தான் எர்த்து. அதுக்கு சப்ளை பண்ணிக்குவாங்க அவங்க. அவங்களுக்கு உள்ள பேசிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அம்மாவார்கள் இருப்பாங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு பானை தட்டு சோறத்தில் ஒரு கவளத்தை தவிர மீதி அத்தனையும் வந்து மகனுக்கு கொடுப்பாங்க அவங்க. மகன் எப்படிப்பட்டவன்னா அந்த ஒரு கவளத்தையும் தட்டி பெருத்து சாப்பிடக்கூடிய நான் இருப்பாங்க. இது வந்து உலக நியதி மட்டும் இல்லை, சப்ஜெக்டும் அப்படிதான். 5 எலிமெண்ட் தியரியே அப்படிதான். இந்த 5 எலிமெண்ட் எல்லாம் உள்ள வாங்கி புரிஞ்சுன்னு சொன்னால் இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ். ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் ஓவர் டேக் பண்ண பார்க்கும். ஒன்று ஜெயிக்க பார்க்கும், ஒன்று பறிக்க பார்க்கும், ஒன்று கொடுக்க பார்க்கும். ஒன்று கொடுத்து அழிஞ்சிரும், ஒன்று வாங்கி அழிஞ்சிரும், லோடாகி ஓவர் லோடாகி. ஒன்று வந்து தட்டி பறிக்க பார்க்கும், ஒன்று கொடுக்காம வச்சின்னு தானாக சாப்பிட பார்க்கும். இதுதான் 5 எலிமெண்ட். என்னை யாரென்ற அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். இது ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலையும் எப்படிப்பட்ட பேஷண்ட்டை பார்த்தாலும் அவங்கள ஜெயிக்கிறதுக்கான அம்சங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ வேணா இருந்துட்டு போகுது. அட்லீஸ்ட் 0.01 ஒரு சொட்டு தண்ணி நாக்கில் தவிக்கிற வந்து உயிர் போகும்போது ஒரு சொட்டு தண்ணியாவது விடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்த ஆப்ஷனாக வந்து K7 செலக்ட் பண்ணணும். இது சரி, மூணாவது ஆப்ஷனாக நம்ம எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் SP2 செலக்ட் பண்ணுறோங்க. SP2 ஏன் செலக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னாக்க, ஸ்ப்ளீனு கிடைக்குது. ஸ்ப்ளீனுடைய மதர் யார்? ஃபயரு கிடைக்குது. சன்னு யார்? லங்ஸ் கிடைக்குது. அப்புறம் யார் கிடைக்கல? கிட்னிக்கும் லிவருக்கு கிடைக்கல. சரி, கிட்னிக்கு கிடைக்கலன்னா இப்போ மெட்டல் கிடைக்குது இல்லையா? மெட்டல் கிடைச்சா கிட்னி கொடுத்துரும், கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். அப்புறமா கிட்னிலேருந்து லிவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபயர் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டு. இங்கேயும் ஃபயருக்கு இருந்தோ போகும், பரவாயில்லை. ஃபயர்லேருந்து எடுத்துக்கவும் கொடுக்கவும் செய்யும், எடுக்கவும் செய்யும். அம்மா இல்லையா? அம்மாட்ட எடுக்கல் கொடுக்க ரெண்டுமே, கொடுக்கல் வாங்கல் ரெண்டுமே நடக்கும். அதனால SP2 கொடுக்க போகும்போது மதருக்கும் சக்தி கிடைக்கும், இது மதர்கிட்ட இருந்து உறிஞ்சிக்கும். ரெண்டுமே வயசு வருஷா. நான் வந்து உனக்கு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன்ல, எனக்கு சோறாக்கி கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்த மொத்தத்தையும் சோறாக்கி எடுத்துன்னு போய்டும் சாங்க. ஆக்கிற வேலை மட்டும்தான் அம்மாவுடைய வேலையாகும். இதெல்லாம் வந்து ஃபிலாசபி, ஸ்ட்ராங் ஃபிலாசபி. இதுதான் வந்து எங்கள் உடம்புக்கு நடக்குது. இது சரியாக நம்ம உள்வாங்கிட்டோம்னா உடம்பு என்ன எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம புரியும். சரி, அடுத்தது நான் கடைசி ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? லிவர் 8 கொடுக்குறோம். லிவர் 8 கொடுக்கணும்னு சொன்னால் லிவருடைய மதர் யாரு? கிட்னி. கிட்னிக்கு கிடைக்கும், லிவருக்கு கிடைக்கும். சன் யாரு? பெரிகார்டியம் அண்ட் ஹார்ட் கிடைக்கும். பிஃபோர் ஆர்கன், லிவருடைய பிஃபோர் ஆர்கன் இது கேல் பிளாடர், அது கிடைக்கும். யாரு கிடைக்காது? மெட்டலுக்கு கிடைக்காது. அப்புறம் எர்த்து கிடைக்காது இல்லையா? எர்த் அண்ட் மெட்டல் கிடைக்காது. அப்போது என்ன ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் பேஷண்ட்டுக்கு. ஆனால் ஒரு ரிசல்ட் வரும், கொஞ்சம் ரிசல்ட் வரும், கொஞ்சம் கஷ்டம். 50-50 இருக்கலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டா அப்படி ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 50 கிடைக்கும், ஸ்லோவாக இருக்கும் ரிசல்ட்டு. இது ஒரு மேட்ரு. இப்போ இந்த 4 பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இதே பல்ஸுக்கு இன்னும் வேறு என்ன பாயிண்ட் செலக்ட் பண்ண போகலாமா, இல்லை வேறு பல்ஸுக்கு போகலாமான்றது உங்கள் சஜஷன்ஸ். ஏன்னா இன்ட்ராக்ட் கிளாஸஸ் தான் இது. இது வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ண விடல உங்களை, இப்போ விடுறேன் இந்த 2 வாரம் மட்டும். இன்னொரு பல்ஸ் பார்த்துருங்க. ம் பல்ஸ் இன்னொன்று பார்த்துருங்க.
இந்த பல்ஸுக்கே இன்னும் வேற பாயிண்ட் செலக்ட் பண்ண வேணாமா அப்போ இன்னும் என்னென்ன பாயிண்ட்லாம் செலக்ட் பண்ணலாம் என்னென்ன பாயிண்ட்லாம் செலக்ட் பண்ண முடியாது அப்படின்றது வேணுமா அடுத்த பல்ஸுக்கு போயிடலாமா இதோட எங்களுக்கு போதும் வேற பல்ஸுக்கு போயிடலாம்னு சொல்றீங்களா இந்த பல்ஸுக்கே இன்னும் என்னென்ன செலக்ட் பண்ண முடியும் இது பண்ணா நல்லது இது பண்ணா கெட்டதுன்னு சொல்றீங்க சொல்ல வரீங்களா வாட் இஸ் யுவர் இதையே நோட் பண்ணலாம் சரி இதையே நோட் பண்ணலான்றது 2 பேர் சொல்றாங்க வேற பல்ஸ் போலான்னு ஒருத்தர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க we will go with the same pulse எங்க இருந்து உட்காந்துருக்கீங்க பேசுறாரு வசந்த் வசந்த் இல்லாம வசந்த காலம் இல்லைங்க ஓகே இதே பல்ஸுக்கு வேற என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டே வர எழுதி வரீங்களா இப்போ இன்ன பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா இன்ல இதை தவிர வேற ஒன்றும் செலக்ட் பண்ண வேணாம் ரொம்ப பல்ஸ் வீக்கா இருக்கு சிங்கிள் பாயிண்ட் எல்யூ 8 மட்டும் கொடுக்கலாமா என்ன எல்யூ 8 மட்டும் கொடுக்கலாமா அதே மாதிரி ஸ்பிளீன்ல SP3 மட்டும் கொடுக்கலாமா லிவர் 1 மட்டும் கொடுக்கலாமா அதே மாதிரி கிட்னியில் வந்து K5 மட்டும் கொடுக்கலாமா இப்படின்னு போனோம்னா பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அதனால் அந்த மாதிரி வந்து அந்த எலிமெண்ட் பாயிண்ட்டை ஹோம் பாயிண்ட்டை அப்படிலாம் செலக்ட் பண்ண வேணாம் நம்ம இப்போ டானிஃபிகேஷனில் இருக்கிறதா சேஃப் இந்த பல்ஸுக்கு ரொம்ப வீக்கான பல்ஸு 2 பல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அதனால் வந்து என்ன பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சேஃபான பாயிண்ட் இந்த 4 பாயிண்ட் தான் இதுலேயே நம்ம இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் தவிர 3வது நாளாக விட அவங்க வந்து கொஞ்சம் சேஃப் கம்மி தான் இதுக்கு 5வது பாயிண்ட்டுக்கு போகிற அளவுக்கு சேஃப்டியான பல்ஸ் இது இல்லை அதனால் இன் பாயிண்ட் இதை தவிர வேறு எதுக்கும் போகக்கூடாதுன்றது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு இங்கே எழுதணும் நீங்கள் நோட் பண்ணணும் முதல்ல 4 பல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு பார்ட் 2 என்ன சொல்ல வரேன்னா இந்த பல்ஸை பொறுத்த வரைக்கும் வேற இன் பாயிண்ட் எதையும் செலக்ட் பண்ணுறது அன்சேஃப் ஏன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறாரு ஒரே ஒரு எண்ணு தான் இருந்திருக்கனால இதை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது இதுதான் 2வது மேட்ரு சரி அப்போ இன்னும் முடிஞ்சிச்சு இல்லையா இப்போ நம்ம டிராவல் எங்கே போகணும் யாங்கில் வந்து ஒருத்தர் தான் இருக்காரு who is that 1 person யூபி இருக்காரு யூபி இருக்கிறனால நாம இந்த யூபி யாங் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி யூபியை குறைக்கவும் வேணாம் இருக்கிறதே 1 அதையும் குறைச்சி சின்ன பண்ணப்படுத்த வேணாம் நம்ம அப்போ யூபியை வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது மீதி 4 இடத்துலையும் செலக்ட் பண்ணலாம் இதே மாதிரி டானிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பல்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அந்த 4 பாயிண்ட் எது LI11 ST45 GB43 SI3 SJ3 இதுல எங்க இருந்து வரலாம் நம்ம ST41 செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ST41 எழுதுங்க ST41 கொடுத்தா என்ன ரிசல்ட் சொன்னா ST+
எஸ்டி உடைய மதர் யாரு? எஸ்ஜே பிளஸ் எஸ்ஐ பிளஸ் எஸ்டி உடைய சன் யாரு? எல்ஐ. எஸ்டி உடைய பிஃபோர் ஆர்கன் எது? எல்ஐ. அவ்வளவுதான். யாரு கிடைக்கல இதுல? யூபிக்கும் ஜிபிக்கும் கிடைக்கல. ஓகே, இது ஒன்று. யூபிக்கும் ஜிபிக்கும் கிடைக்கலன்றது ஒன்று. சைடில் யார் கிடைக்கலன்றது எழுதிங்க ப்ராக்கெட்டில். நாட் டு யூபி அண்ட் ஜிபி, இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து LI11. LI11 போட்டால் என்ன கிடைக்குது? LI கிடைக்குது. LI பிளஸ் ST பிளஸ் LU பிளஸ் UB. இது ரெண்டாவது விஷயம். கிடைக்காது யாருக்கு? SJ SI GB எழுதுங்க. நாட் டு SJ SI GB. மூணாவது பாயிண்ட் GB 43 GB பிளஸ் UB பிளஸ் SI பிளஸ் SJ. யார் கிடைக்கல? ஆமா, பிராக்கெட்ல வந்து நாட் டு ST அண்ட் LI. நெக்ஸ்ட் பாயிண்ட் SI3. இதுல வந்து SI கிடைக்குது, GB கிடைக்குது. SI உடைய சன் யாரு? எஸ்டோமக் கிடைக்குது. SI உடைய பிஃபோர் ஆர்கன் ஹார்ட் கிடைக்குது, H. அடுத்தது SJ3. இதுல எது ஆப்சண்ட்? LI அண்ட் UB, நாட் டு LI அண்ட் UB. நெக்ஸ்ட் SJ3. SJ கிடைக்குது. SJ பிளஸ் GB பிளஸ் ST பிளஸ் பெரிகார்டியம். யாரு கிடைக்கல? UB LI வரல. ஓகே, இப்ப UB வரல, பெரிகார்டியம் இருக்குது இல்லையா? UB வரலன்னா பரவாயில்ல, பெரிகார்டியம் போயிட்டு இருக்குது. அதை கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்டு போட்டுருங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பெரிகார்டியம் பிரசன்ட், UB பிரசன்ட். இந்த UBக்கு வந்து போனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல வர வரேன்னா சரி, முதல் பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ST 41 கொடுத்தா என்ன ஆகுது? ஸ்டமக் கிடைக்குது, SJ கிடைக்குது, SI கிடைக்குது, LI கிடைக்குது. யார் கிடைக்கல? அது பரவாயில்ல, டிக் அடிச்சிடலாம். ஏன்னா யூபிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, UB இருக்குது. GB கிடைக்கலாம் பரவாயில்ல, சன்னுக்கு சப்ளை ஆகிடும் அங்க இருந்து. சரி, ரெண்டாவது பாயிண்ட் LI11 கொடுத்தாக்க LI கிடைக்குது, ஸ்டமக் கிடைக்குது, UB கிடைக்குது. யார் கிடைக்கல? அப்போ வந்து அது பெண்டிங். ஏன்னு சொன்னா அங்க வந்து SJ SI ரெண்டு கிடைக்கல, UB கிடைக்குது. தேவையில்லாம UB கிடைக்குது. ஏன் UB கிடைக்கணும்? அது பெண்டிங் வைக்கணும். அடுத்த பாயிண்ட் GB கொடுத்தா UBக்கு GBக்கு SJ SI. யார் கிடைக்கல? ST அண்டு இது பரவாயில்ல. இன்னும் என்னன்னு சொல்லுங்க, அது இருக்கட்டும், பெண்டிங் இருக்கட்டும். அடுத்தது SI3 கொடுத்தாக்க SI கிடைக்குது, SI பிஃபோர் ஹார்ட் கிடைக்குதா? அப்புறம் GB ST. யார் கிடைக்கல? இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது அவ்வளவுதானா? SJ3 கொடுத்தா UB and LI கிடைக்கும்.
இது வந்து லாஸ்ட் பட் ஒன். மொத்தம் எத்தனை பல்ஸ்? 5. இது 4வது பல்ஸ். 5வது குரூப்புக்கு 4வது பல்ஸ். ஃபோர்த் ஐட்டம். 2வது பல்ஸ் என்னது? LA11. 3வது பல்ஸ் GB43 GB43 கொடுத்தா என்ன ஆகுது? GB ஃபயர்லாம் கிடைக்குது. கிடைக்குது. யார் கிடையாது? எர்த்து கிடைக்கலையா? எர்த்தன் மெடல் கிடைக்கல தானே? ஸ்டொமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டொமக். இது வந்து செகண்ட் ஆப்ஷன். இன்னொரு பல்ஸ் SI3 சார். ம்? SI3. SC3 கொடுத்தா SI கிடைக்குது. GB plus ST plus heart. UB and LID கிடைக்குது. ஆப்ஷன். யூபிஎன் எல்ஐ கிடைக்கல. எஸ்டி கிடைக்குதா? ST கிடைக்குது. ஸ்டொமக். எஸ்டி கிடைச்சால் அது எல்ஐக்கு சப்ளை பண்ணும். ம். யூபி பற்றி நம்ம இக்னோர் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் வரல? லாஸ்ட் ஆப்ஷன் எது? LA11. எல்ஐ11 கொடுத்தாக்க வந்து எல்ஐ கிடைக்குது, யூபி கிடைக்குது, ST கிடைக்குது. எஸ்டி கிடைக்குது. LU கிடைக்குது. ம். SJ, SI, GB ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆன்சர். இதை வந்து எல்ஐ11 அது LA11. யூபிக்கு கிடைக்குது, UBக்கு கிடைக்குது சார். எஸ்ஐ கிடைக்கல, எஸ்ஜே கிடைக்கல, GB GB கிடைக்கல. செகண்ட் எது சொன்னோம்? செகண்ட் வந்து GB43 சொன்னேன். ஓகே. GB43 வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து எது? ST41. ST41 ஃபர்ஸ்ட். 3வது எல்ஐ11. 3வது LA11. அப்ப SI3 சொன்னீங்க. SI3 4வது. 4வது. 5வது எது? SJ3. LA11. ஃபர்ஸ்ட் வந்து ST41 கன்ஃபார்ம். ஓகே. அதை கொடுத்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வந்துடும் யாங்கில். அது ஓகே தானே? அது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். தெளிவாக வந்து நம்ம ST41 கொடுத்தால் இந்த பல்ஸு கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கஷ்டங்கள் குறைஞ்சிரும். இதுதான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ST41 கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ மற்ற நாளும் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மைண்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா போதும். அது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டிங்களா? இன்பல்ஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்ல செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததுல யாங்கில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ST41 அப்படின்றத சொல்லியாச்சு. இந்த ST41 தாண்டி 4 பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம் கையில். SI3, SJ3, LI11, GB43. இது 4குள்ள தான் இப்போ கேம் விளையாடணும். இந்த பேஷண்ட்டுக்கு நம்மளால வந்து ST41 செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த 3ல எங்கேயாவது கை வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் இப்போ டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஓகேயா? ஏன்னா இந்த வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஸ்லோவாக போகிறோம், ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கிறோம். இதை விட ஸ்லோவாக போக முடியாது. இது வரைக்கும் ஓகேயா? ST41 இந்த பல்ஸுக்கு பெஸ்ட்டு சூட்டபிள் யாங் பாயிண்ட் கன்ஃபார்ம். இது ஒன்று தாண்டி இதுக்கு அடுத்தது நம்ம போகிறதா இருந்தால் மற்ற 4ல் எங்கே ஃபஸ்ட்டு எடுக்கலாம், எது ரொம்ப தப்பு, எது கொஞ்சம் தப்பு, அதோட கொஞ்சம் தப்பு அப்படின்றதான் இப்போ பார்க்கணும். இந்த ஒன்றை தவிர இதெல்லாம் தப்பு தான், பெஸ்ட் செலெக்ஷன் கிடையாது. ஆனால் இருக்கிறதுல எது பெட்டராக பார்க்கணும் அப்படின்றதான் இப்போ மறுபடியும் ஒரு தடவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து
LI11. ஏன்னா எப்பவுமே வந்து டானிஃபிகேஷன் பாயிண்ட்ன்றதுனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மைண்டில். நம்ம இது புரியலன்னா என்ன பண்ணால் LI11 கொடுக்க இந்த டானிஃபிகேஷன் கொடுத்தலாம்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ LI11 நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ LI11 பெருசாக பாதிப்பு இருக்குதா இங்கே அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். LI11 கொடுத்தால் என்ன ஆகும்? LI கிடைக்குது, ST கிடைக்குது, ST கிடைக்குது, LU கிடைக்குது, UBக்கு கிடைக்குது. UBக்கும் போயிடுது. இல்லை ஒரு நெல்லுக்கு பாயும் போது கொஞ்சம் புல்லுக்கும் பாயுது. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? யாருக்கு கிடைக்கலன்றதுதான் முக்கியம். இங்க யாரு கிடைக்கல? SJ, SI, GB கிடைக்கல. வுட் அண்ட் ஃபயர் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் வந்து வுட் அண்ட் ஃபயர் கிடைக்கல. ரெண்டாவதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து GB43. GB43ல வந்து GB கிடைக்குது, UB கிடைக்குது, SI, SJ கிடைக்குது. யாரு கிடைக்கல? ST அண்ட் LI கிடைக்கல. மூணாவது வந்து SI3. SI3ல யாரு கிடைக்கிறது? எது SI கிடைக்குது. SI உடைய மதர் யாரு? GB கிடைக்குது, ST கிடைக்குது. கிடைக்காதது வந்து நாலாவது SJ3. SJ3 கொடுக்கும்போது SJ கிடைக்குது. SJ உடைய மதர் யாரு? GB கிடைக்குது, ஸ்டொமக் கிடைக்குது, பெரிகார்டியம் கிடைக்குது. யார் கிடைக்கல? இப்போ கிடைக்கிறத விட்டுருக்கான். கிடைக்காத மட்டும் 4 பல்ஸையும் மறுபடியும் செக் பண்ணலாம். LI11 கிடைக்காது யாருக்கு? வுட் அண்ட் ஃபயர். அப்போ GBக்கும் SJ, SIக்கும் போகல இல்லையா? LI11 ஆமா, இது ஓகே. இந்த LI11 செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். ஏன் எடுத்துடலாம்னு ரீசன் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். LI11 போட போகும்போது யாருக்கு கிடைக்கல? வுட்டுக்கு கிடைக்கல இல்லையா? சரி, வுட்டு கிடைக்கலாம் பரவாயில்லன்னு ஏன் சொல்றேன் நான்? UB இருக்குது. அங்க UB இருக்கிறனால வுட்டு கிடைக்கலாம் பரவாயில்லன்றது நம்ம அந்த லாஜிக்கை ஒத்துக்கிறோம் அப்படி எழுதிக்கங்க. எழுதுனாதான் புரியும், எழுதலைன்னா உங்களுக்கு புரியா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது. சரி, ஃபயருக்கு போகல இல்லையா? ஃபயருக்கு போகலனாலும் பரவாயில்லன்னு ஏன் சொல்ல தெரியுமா? இங்க மெட்டல்களை தீனி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். மெட்டல் தீனி வச்சா என்ன ஆகும்? ஃபயர் எடுத்துக்கும். ஃபயர் மெல்ஸ் த மெட்டல். அங்க மெட்டல்ல தீனி வந்துச்சா யாரு டக்குன்னு கவின் போறது யாரு? காக்கா வடைய கவர் மாதிரி கவின் போறது யாரு? ஃபயர். ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி எடுத்துக்கும் எனர்ஜியை ஃப்ரம் மெட்டல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் LI11 கொடுக்கலாம். அங்கே வுட்டுக்கும் ஃபயருக்கும் வரலாம் பரவாயில்லை. வுட்டுக்கு வந்து யார் மதர் கொடுத்துருவாங்க? யார் மதரு? வாட்டர். ஃபயர் வந்து தானாக எடுத்துக்கும். எங்கேருந்து எடுக்கும்? மெட்டல் எடுக்கும். இதெல்லாம் ஃபயர் எலிமெண்ட்டு. எழுதணும், இதை எழுதினா தான் புரியும், எழுதலாம் புரியாது. LI11 கொடுத்தால் வுட்டுக்கு போகலை, நோ பாதரேஷன். ஏனென்றால் மதர் UB will supply energy to the GB. First statement. Next statement. Energy not goes to SI and SJ, no botheration, because SI and SJ
sucks the energy from the collect the energy from the metal Li. இது வரைக்கும் ரெண்டாவது பல்ஸா நம்ம இப்போ வந்து எங்க எடுத்துட்டோம்? Li 11 எடுத்துட்டோம். நம்ம ST41 செலக்ட் பண்ண தவறிட்டோம், பரவாயில்லை. Li 11 அங்க சப்போர்ட் பண்ணிக்கும், பரவாயில்லை. 70% ஸ்கோர் பண்ணிடலாம், இல்லை 70% பண்ணலாம், இல்லை 2/3 பண்ணலாம். அவ்வளோ 2/3 கிடைச்சா பரவாயில்லைல்ல. 10ல் ஒரு 60% பரவாயில்ல, ஒரு பேஷண்ட் 100ல் 60% பரவாயில்லனா பரவாயில்ல தானே சார், எவ்வளோ பெட்டர் சார். ஸோ நான் தப்பாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பெஸ்ட் செலக்ஷன் கிடையாது தெரியுமா உனக்கு? செலக்ஷன் வேறு பாயிண்ட். அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் உன்னை பற்றி. நான் நீ போனதுக்கப்புறமா கால்குலேட்டர்லாம் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு மார்க் சரியில்லையா? இதுதான்ப்பா, அது ஒரு 65 மார்க் போடணும். 100 மார்க் போடணும். நீ கொடுத்த பீஸில் பாதி முக்கால்வாசி கால்வாசி கொடுப்பா. நீ மேலே 340 கொடுத்துரு. 300 கொடுத்தரலாம் உனக்கு. 100 கூட எனக்கு அப்போ கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த இடம். இப்போ அடுத்தது யாருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம் அடுத்த ஃபீல்டில்? இந்த மியூசிக்கல் சேரில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இதில் ஜெயிக்கிறவங்க வெளியேற்றுறோம் நம்ம, இல்லை ஒரு தோக்கிறதா வெளியேறுவாங்க அந்த மியூசிக்கல் சேரில். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜெயிக்கிறவங்களாம் போய் உட்காந்துங்க. இதில் இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்குறோம், முக்கி எப்படியாவது டெவலப் பண்ணி வராங்களான்னு பார்க்கலான்றது பார்த்துட்டு. அடுத்த ஆப்ஷன் யாருக்கு எடுக்கலாம்? ஜிபி எடுக்கலாமா? ஜிபி 43 எடுத்து பார்க்கலாம். ஜிபி எடுத்தாக்கா ஃபயருக்கு போகுது, வாட்டருக்கு போகுது, யாருக்கு போகல? எர்த்துக்கும் மெட்டலுக்கும் போகல. ஆனால் இது ஓகே தான். ஏன்னா மெட்டல் கட்ஸ் த வுட்டு, வுட்டில் எனர்ஜி வந்துச்சு, அப்பா நமக்கு வந்துச்சுப்பா நான் பார்த்துக்கிறேன்ட்டு எல்லையை உறிஞ்சி எடுத்துரும். ஆனால் எஸ்டிக்கு யார் கொடுப்பா? ஃபயர் வந்துச்சு இல்லையா, ஃபயர் எஸ்டி கொடுத்துக்கோ. ஓகே, இது நம்பர். நெக்ஸ்ட் எது? ஜிபி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் SI3 SJ3 ரெண்டுமே ஈக்குவலான ஆப்ஷன் தான். அது SI3 கொடுக்க போகும்போது SI கிடைக்குது, ஜிபி கிடைக்குது, எஸ்டி கிடைக்குது, மெட்டல் கிடைக்கல, அப்புறம் வாட்டர் கிடைக்கல. அது பரவாயில்ல. இந்த லாஸ்ட் இதை தவிர மற்ற எந்த பல்ஸும் நம்ம செலக்ட் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. இது கூட தான் செலக்ட் பண்ண முடியும் நம்ம. மொத்தம் எத்தனை பல்ஸ்? இதில் ஒரு 5, அதில் ஒரு 4, 9 பல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோமா? இப்போ ஒரே பேஷண்ட்டுக்கு இந்த 9 பாயிண்ட் செலக்ட் பண்ண முடியும் நம்மளால இந்த ஆர்டரில். 9க்கு அப்புறமா தான் மற்றதெல்லாம் அடுத்த ரேங்க்ல. இந்த 9, இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த 9 பாயிண்ட்ஸு, இதுக்கு அப்புறமா தான் மற்ற எந்த பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணாலும் 10வது இடம் 11, 50, 100 அப்படிதான் போகும். மோஸ்ட் சூட்டபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இது 9க்குள்ள தான் இருக்கு. இதை உள் வாங்கினாலே பல விஷயங்களை நீங்க வந்து உள் வாங்க முடியும். உங்களால வந்து உங்க மைண்ட்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு பேஷண்ட்டுடைய பிளேஸ் எது, ஸ்டேட் எது, ஸ்டேஜ் எது, அப்போ நம்ம அடுத்தது எங்கே போகணும், வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ அப்படின்ற இடத்துக்குள்ள இது நம்மளை கொண்டு போய் சேர்க்குதுன்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இதுதான் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஒரு பல்ஸை வந்து ஒழுங்காக புரிய வச்சாலே 100 பல்ஸை புரிய வச்சிடலாம். நம்ம வந்து நிறைய பல்ஸை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறத விட ஒன்று ஒன்றா ஒன்றும் அழகாக தப்பு இல்லை. இது ஒன்றுலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் நம்மளால. இந்த பல்ஸ் பார்த்தாலும் இதை இந்த ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டாலே டெவலப் பண்ணலாம். இது ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்னொரு பல்ஸ் பார்க்கலாம். ஆகலைன்னா இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இதே கிளியர் பண்ணுறேன். உங்கள் மைண்டை வந்து சர்ச் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் யூ. யாங்கில் சார் LI 11 வந்து 5வது செலக்ட் பண்ணி சொன்னீங்க.
இப்போ LA 11ன்றது இம்யூன் என்ஹான்ஸ் பாயிண்ட் தானே சார் அப்படிங்கிறப்ப 5வதுல இது LA 11 யாங்ல இந்த யாங்கில் இப்போ 2வதா செலக்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது அது ஃபர்ஸ்ட் 3வதா ஜிபி, 4வதா எஸ்ஐ. ஆமாம். பட் ஆனால் வந்து அந்த LA 11ன்றது இம்யூன் என்ஹான்ஸ் பாயிண்ட் தானே சார் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் பண்ணால் 80% தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதோட பெஸ்ட் செலெக்ஷன் இருக்கிறனால ம். அந்த இம்யூன் என்ஹான்சிங்கை விட வந்து அந்த நோய் தீர்க்கிற மருந்து இது வந்து டானிக் அப்படி வச்சுக்கணும். இம்யூன் என்ஹான்சிங் என்னது? டானிக்கு. மருந்து வேணுமா டானிக் வேணும்? முதல்ல மருந்து தான் கொடுக்கணும், நோய் தீர்க்கணும். அப்புறம் அவன் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பான், டானிக் கொடுக்கணும். அதனால ஆப்ஷன் நம்பர் 2க்கு போயிடுது LA 11. இப்போ நீங்கள் கேட்குற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குற கேள்வி மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்க்குறவங்க கேட்குதா புரியுதான்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறாருன்னாக்கா வந்து LA 11 இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்னு சொன்னீங்களே, அந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் செலெக்ஷனாக பண்ணாமல் நீங்கள் பாட்டில் வந்து ST41 செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இந்த நோயாளிக்கான மருந்து ST41 இருக்குது. LA 11ன்றது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டானிக்கு. அதனால் மருந்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த நோயை தீர்த்துட்டு அப்புறம் சோர்வை நீக்கக்கூடிய டானிக் கொடுக்கலான்றதுனால LA 11 செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட் செலெக்ஷன் ST41 அப்படின்றத இப்போ சொல்லியிருக்கிறோம். 3வது ஜிபி கொடுக்கலாம். தவறுதலாக நம்ம வந்து இப்போ வந்து உட்டு இல்லை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா ஜிபி 43 கொடுத்தாலும் ஒன்று தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா தான் எஸ்ஐயோ எஸ்ஜியெல்லாம் அதை கூட செலக்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் 10வதா பாயிண்ட் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், வச்சா மாதிரி இருக்குது ஆனால் கிடைக்கலப்பா அப்படின்னாங்க. வந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்த மாதிரி வரலப்பா, பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் யாரும் தெரியலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா வந்து செலெக்ஷன் வந்து சூட்டபிளாக அமையமானது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய 9 இடங்கள். இதுவே 9வது பிளேஸ் இன்னும் 9 யோசிச்சுக்கலாம், எவ்வளோ தூரம் தள்ளி போகுது. 9வது பிளேஸ் 100க்கு 9 மார்க் போயிடுது, 90 மார்க் போயிடுது, 10% தான் கிடைக்குது. இல்லை இன்னும் 10வது பாயிண்ட்லாம் போயிட்டுனா ஒரு 5% கிடைக்காம போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஆனால் இதுக்குள்ளேயே தான் நீங்கள் நிற்கணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் டவுட் தான் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம மறுபடியும் புரிய வச்சு தான் ஆகணும். ஒரு டவுட்டு, LU9ம் ST41 சேர்ந்து போடலாமான்னு கேட்குறாங்க. போடலாம். குட் கொஸ்டின், பாராட்டுக்கள். நல்ல அற்புதமான கேள்வி இந்த கேள்வி. என்ன ஒர்க் பண்ணலாம் சார் இப்போ 2 பெஸ்ட் அதில் வந்து இன்னில் ஃபஸ்ட்டு யாங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணுமே 2 சேர்த்து போடலாமான்ற கொஸ்டின் நமக்கு முதல்ல வந்திருக்குன்னா அவங்க வந்து அதை நல்லா யோசிச்சுக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்காதா, 1க்கு 2 போட்டு அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இட்லி தோசை ஏதோ இட்லியோட சேர்ந்து நம்ம பூரி வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே தானே அது? அப்போ வந்து அந்த 2மே சேர்த்து போட முடியும். அந்த பாயிண்ட்டுக்கு 1க்கு 1 கிராஸ் ஆகாத பாயிண்ட்ஸ் தான் இது. அது 2 பாயிண்ட்டுமே சேர்த்து போடலாம். இதுதான் வந்து உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணக்கூடிய இடம். இது கரெக்டாக இந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கின்னு சொன்னால் இந்த மாதிரி இன்னும் டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் வந்து இன்னும் போட்டுட்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா யாங்கு போயிடும். ஆகலாம் இல்லை, இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும் போது இன்னும் வந்து ஃபில்அப் பண்ணிடணும் போது ஃபில்அப் ஆகிட்டாக்க ஏன்னு சொன்னால் ஏன் இன்னும் செலக்ட் பண்ணணுன்றது ஒரு கொஸ்டின். அவர் வந்து கேள்வி மாற்றி கேட்குறாரு, அந்த கேள்வியிலேருந்து அந்த பதில் வருதுனால அவருக்கும் அது பாராட்டுகள் தான். இன்னில் கிடைக்கலனா யாங்க போடலாமான்னு கேட்டார். அப்படி இல்லை, இன்னும் கம்ப்ளீட் பண்ணிட்டு யாங்க போகணுன்றது தான் சப்ஜெக்ட். ஏன்னா ஏன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும், ஏன் யாருக்கு 2வது எடுக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேசுகிறேன் ஒவ்வொரு சென்டென்ஸும் முக்கியமான நேரம். இது குறைவான நேரத்தில் கிளாஸ் நடந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து ஒவ்வொரு வரியும் முக்கியம். அதில் ஏன் இன்னும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், ஏன் யாங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் வந்து கண்டினியூஸ் ஒர்க்கிங். வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். ஹார்ட்டோ, பெரிகார்டியமோ, லிவரோ, கிட்னியோ, ஸ்ப்ளீனோ வந்து கண்டினியூஸ் ஒர்க்கிங் அது. அதனால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்து சாப்பாடு கொடுத்துடணும். அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஓய்வு இல்லாமல். அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுப்போமா, கொஞ்ச நேரம் படுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுற்றி வந்துட்டு வேலை பார்த்துட்டு எல்லாம் சாமான் இறக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடு முதல்ல போடணுமா? விடாமல் வேலை செய்யறவங்களும் முதல்ல சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு சுதந்திரம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் போடணும் ஃபஸ்ட்டு. அதனால இன்னில் தான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணுன்றது தான்
இந்த இடத்துல உள்ள லாஜிக் இது. ஏன்னா இது எல்லாமே லாஜிக் பேஸ்ட் தான், லாஜிக்கலி தான் செலக்ட் பண்ண முடியும் பாயிண்ட். அதனால எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடாது. என்னோட பெஸ்ட்டாக புரியுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, எனக்கு புரிஞ்சதை நான் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால சரி, அப்போ வந்து யாங் அப்படின்னு சொன்னா என்னன்னா இன்டர்மிட்டன்ட் ஒர்க்கிங், நாட் கண்டினியூஸ் ஒர்க்கிங். எந்தெந்த நேரத்தில் எது தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு பசிக்கிற நேரத்துக்கு பசிக்கும் ஸ்டமக்கு, தேவையில்லைன்னா அது அமைதியாக இருக்கும். இன்டெஸ்டைன் அங்கே உள்ளே வரும்போது மட்டும் கிரைண்டிங் பண்ணி அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்றும் வேலைன்னா சைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேல் பிளாடர் உள்ளே வந்து அதை வந்து இப்போ வந்து ஃபேட்லேருந்து அதை வந்து ரெடி பண்ணணும். அந்த பித்தநீர் வந்த உடனே வந்து அந்த பையில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். அது வராத நேரத்துக்கு அது சைலண்ட்டாக ஒர்க் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். யூரின் பிளாடர் வந்து பிளாடர் ஃபுல்லானா வந்து அதை வந்து வெக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னால் அதை பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அதே மாதிரி ஃபில்லப் ஆச்சுன்னு சொன்னால் அது வெக்கேட் பண்ணோம். அது எக்ஸ்கிரீஷன். அது இல்லைன்னு சொன்னால் அது பாட்டு சைலண்ட்டாக இருக்கும். மற்ற ஒர்க்கு கூட சப்போர்ட்டிங்காக இருந்துட்டு இருக்கோம். ஆனால் மேஜர் ஒர்க்கு அங்கே வந்து ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி யாங்குடைய ஒர்க் வந்து டெம்பரேச்சர் வந்து என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆக போகும்போது இந்த எஸ்ஜே வந்து ஒர்க் பண்ணும். என்விரான்மெண்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்க போகும்போது வந்து அது வந்து என்ன பண்ணோம், ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். இப்போ கூட வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் காமிச்சுது. அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான். அது இப்போ என்விரான்மெண்ட்டை பற்றி பேசினுக்கிறேன். அதனால இப்போ ரெக்கார்டிங் கட் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு கிளாஸ் கட் ஆகும், பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி வந்து யாங்குடைய ஒர்க் வந்து இன்டர்மீடியட் ஒர்க்கிங் வந்து நாட் கண்டினியூஸ் ஒர்க்கிங் வந்து அதை விட்டு விட்டு தான் வேலை செய்ய போகுதுன்றதுனால அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக கொடுத்துக்கலாம். முதல்ல கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுறவங்க இன்னுக்கு முதல்ல சாப்பாடை போட்டு ஃபில்லப் பண்ணி அவங்களாம் திருப்திப்படுத்திட்டு அப்புறமா யாரும் கொடுக்கலாம். பொதுவாக வந்து வீட்டில் வந்து வெளியே வந்து வரக்கூடிய ஆண்களுக்கு தான் சாப்பாடுலாம் போட்டு தான் பெண்கள் சாப்பிடுவாங்க. நம்முடைய வந்து வழக்கம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. முதல்ல அவங்க சாப்பிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் விதி. நாம அப்படி தான் சொல்கிறோம். வெளியே போகிறவங்க எது வேணாலும் சாப்பிடுவாங்க, நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எப்பவுமே. அதே தான் வந்து இந்த சப்ஜெக்டும் நம்ம சொல்லித் தர்றது, இந்த ஃபிலாசபியை நமக்கு அப்படி தான் சொல்லித் தருது. முதல்ல இன்ன கவனிங்கன்னு தான் சொல்லுது, சொல்லாமல் சொல்லுது. நாம மாற்றி யோசிக்கிறோம், மாற்றி செய்கிறோம், தப்பு செய்கிறோம். வீட்டில் உள்ளவங்க அந்த இன் டைமில் சாப்பிட்டாங்கன்னா வரவங்களுக்கு நல்லா கவனிச்சு அதை செய்ய முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிட்டாச்சுன்னா ஓய்வு எடுக்க போகணும், அதனால் நாங்கள் கடைசியாக சாப்பிட்றோம், இல்லை அவங்க தான் சேர்ந்து சாப்பிட்றோம், அவங்க வரட்டும், இப்படின்ற மாதிரியான நம்ம விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு உட்காந்தோம்னு சொன்னாக்க நமக்கு வந்து பலவீனங்கள் தான் ஏற்படும். அந்த பலவீனங்கள் வராமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் எப்படிலாம் நம்ம இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கு தான் இந்த சப்ஜெக்ட். இப்போ இந்த பல்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லாஜிக்கும் இவ்வளோ ஃபிலாசபியும் அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து எத்தனை பல்ஸ் பார்த்தாலும் இந்த ஒரு பல்ஸை வச்சு பேஸ் பண்ண முடியுன்றது தான் ஃபர்ஸ்ட்டு. இதில் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். சார் இப்போ தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்ஐ எஸ்டி ம் எஸ்ஐ எஸ்ஐ எஸ்டி ம் எடுக்க முடியாதா? தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாங்கலையா? தேர்ட் யார் இருக்கா? தேர்ட் ஜிபி GB 43 வந்து தேர்ட் ரேங்க் கொடுத்துருக்குறோம் இங்கே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, ஏன் தேர்ட் ரேங்க்ல வந்து எஸ்ஐயோ எஸ்ஜியோ செலக்ட் பண்ண முடியாதுன்றாரு. நல்ல கொஸ்டின் தான் அது கூட. அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து அகலமாக விழுவதை விட வந்து ஆழ விழுவது மேல் இல்லையா? இன்னும் ஆழமாக போய் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து மோஸ்ட் சூட்டபிள்லாம் இல்லை, ஒரு ஆர்டர் வந்திருக்கிறேன், ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கொஸ்டின் இப்போ GB 43 மறுபடியும் ஃபஸ்ட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 விட்டாச்சு. அதாவது ST 41 செலக்டடு, அதுக்குள்ளே யாரும் போந்து வர முடியாதுன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால அவர் அதுக்குள்ளே நுழைய முடியல, அது கேட் முடியாச்சு. 2வது ஆப்ஷன் இல்லை 11. அதில் இன்னொரு படம் இருக்குது, அவர் கையில் வந்து அந்த வந்து அந்த யாருக்கு முக்கியமான அமைச்சருடைய கையால் அப்படின்ற மாதிரி வந்து வலது கைன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த பாயிண்ட் வந்து LL11 கை வைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து 2வது செலெக்ஷனும் இருக்குது, அதில் வந்து இம்யூன் என்ஹான்சிங்ன்ற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால LL11 கை வைக்க வேணாம் அப்படின்னு விட்டார் அவர். 3வதாக நீங்கள் வந்து GB செலக்ட் பண்ணிட்டீங்க, GB தான் செலக்ட் பண்ணலாமா, அதை விட SI SJ செலக்ட் பண்ண என்ன, நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாரு. குட் கொஸ்டின். அப்படி இருந்தால் மாற்றலாம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா, ஆமாம் ஃபஸ்ட்டில் இருந்து தான் பார்க்க போகிறோம். GB 43 கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னா GB கிடைக்குது, UB கிடைக்குது, ஃபயர் ரெண்டுக்கும் கிடைக்குது, கிடைக்காது STக்கு LIக்கும் கிடைக்கல, மெட்டல் கிடைக்கல, SI. ஆமாம், இது எர்த்தன் மெட்டல் கிடைக்கலன்றது தான் ஒரு விஷயம். எர்த்தன் மெட்டல் சரி. ஃபயர் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு ஃபயர் எடுத்து பார்க்கலாம். முதல்ல SJ எடுத்து பார்க்கலாம். SJ கொடுக்க போகும்போது SJ கிடைக்குது, SJுடைய மாதிரி GB கிடைக்குது, சன் வந்து ST கிடைக்குது, மெட்டல் அண்டு பெரிக்கார்டு போட்டுருங்க. இப்போ வந்து யாங் மட்டும் பார்க்கலாம். LI அண்டு UBக்கு கிடைக்கல. ஆமா, வாட்டர் மெட்டல் கிடைக்கல. சரி,
அதே மாதிரி எஸ்ஐ 3ல பார்க்க போகும்போதும் எஸ்ஐ கிடைக்குது, எஸ்ஐயோட மதர் ஜிபி கிடைக்குது, எஸ்ஐயோட சன் எஸ்டி கிடைக்குது, எல்ஐக்கும் யூபிக்கும் கிடைக்கல. யூபிக்கு கிடைக்கலன்னா பரவாயில்லை, கொடுக்கலாம். யூபி கிடைக்கலாம்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா யூபி இருக்குது. இது கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு வந்து யாரும் எல்ஐ கிடைக்கலையா? எல்ஐ கிடைக்கும் மெட்டல். ஏன் இங்க இடத்துல இதை நான் செலக்ட் பண்ணலன்னு சொன்னா, எல்ஐக்கு வந்து போட்டியாளர் 2 பேரையும் அவங்க டெவலப் பண்ணிடுது. எஸ்ஐ கொடுத்தா எஸ்ஜேக்கு வரும், எஸ்ஜே கொடுத்தா எஸ்ஐக்கு வந்துடும். 2 ஃபயர் டெவலப் ஆக போகும்போது மெட்டல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அந்த எல்லையால வந்து ஜிபிலேருந்து எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். இப்படி யோசிச்சேன் நான் அந்த இடத்துல. ஆனா 3மே ஈக்குவலான விஷயங்கள் தான் நடக்குதுங்க. ஒன்று எஸ்டிக்கும் எல்ஐக்கும் கிடைக்கல, ஆனா அங்க வந்து எஸ்டி கிடைக்கல இல்லையா? இந்த இடத்துல வந்து எஸ்டி கிடைக்குது, ஈக்குவலான ரேங்க் தான் வருது. சரி, இப்போ எஸ்டி கிடைக்கணுமா எஸ்டி கிடைக்க வேணாமா அப்படின்றத மட்டும் கொஸ்டின் பண்ணி பார்த்தா, நீங்க சொல்ற மாதிரி ஜிபி 43 விட இந்த இடம் செலக்ட் பண்றது பெட்டர் தான். எஸ்ஐ 3 ஆர் எஸ்ஜே 3 செலக்ட் பண்றது பரவாயில்லை. ஏன்னு சொன்னா எல்ஐ தானே டிஸ்டர்பன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எல்லையோட மதர் வந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ அதனால நான் என்ன பண்றேன்னா, நரேஷ் சொல்ற மாதிரி அடுத்த ரேங்க்ல இந்த ஜிபிஜிக்கு லாஸ்ட் ரேங்க் போட்டு எஸ்ஜே 3 ஆர் எஸ்ஐ 3 இதில் செலக்ட் பண்ணலாம். எஸ்ஜே 3ல வந்து பெரிகார்டியம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு எஸ்ஐ 3 பண்ணலாம், நல்லா இருக்கும். எஸ்ஜே 3 பண்ணாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வினால இடம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஜிபி 43 வந்து லாஸ்ட் ரேங்க் போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஏன் அதை அக்செப்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்கன் இல்லைன்னா மதரும் இல்லைன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். மதர் கிடைச்சிட்டா கூட அது கொஞ்சம் தெம்பு வந்துடும். அப்போ எஸ்டி கிடைக்கிற இடம் எது? இங்கே ஜிபி 43 கொடுத்தா எஸ்டி கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி வந்து எஸ்ஜே 3 ஆர் எஸ்ஐ 3 2 பேர் கொடுத்தாலும் எஸ்டி கிடைச்சிடுது. அந்த எல்லை கிடைக்காது கூட பரவாயில்ல, மதருக்காக கிடைச்சது இல்லை, மதர் வந்து சப்ளை பண்ணிடும். அப்படின்றதுனால ஜிபியை தூக்கி லாஸ்ட் பார்ட்டு போட்டு எஸ்ஐ 3யும் எஸ்ஜே 3யும் 3ஆம் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். நரேஷ் அவர்களுக்கு பாராட்டுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க வந்து சப்ஜெக்ட் கவனிச்சிங்களா இல்லையான்றதுக்கான விஷயங்களை வந்து எல்லாருமே நீங்க தெளிவா வந்து சொல்லிட்டு தான் வரீங்க. சொல்லாதவங்க வந்து ஒன்றும் அதுக்காக வந்து கவனிக்காம இல்லைன்னு சொல்ல, ஸ்டேஜ் ஃபியர்னால சில பேர் வந்து எதுவும் பேசிக்கிறது கிடையாது. சில பேர் அப்சர்வராக வந்து என்னதான் நீ சொல்ற பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் இந்த பல்ஸில் இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் இருக்குதா? இப்போ டைவர்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. நான் சொல்றதா எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிட்டேன், நான் சொல்கிறத பின்வாங்கிட்டேன். இந்த வித்ரா பண்ணிவிட்டு உங்கள் பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஏன்? ஆமாம், எல்லை கிடைக்கல, 3லேயுமே எல்லை கிடைக்கல தான், ஆனால் உன்னில் வந்து மதருக்காக கிடைக்குது, அப்போ அது சன்னுக்கு சப்ளை பண்ணிக்கும். இந்த ஜிபி பாடத்தில் போட்டால் கண்டிப்பாக மதரே இல்லை சன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார், அம்மாவுக்காவது கொஞ்சம் கொடுக்கலன்னு சொன்னார். ஆமாம் ஒத்துக்கிறேன்ப்பா, சரிதான்ப்பா, இந்த இவங்க முதல்ல கொடுத்துட்டு அவன் கடைசியாக பார்த்தலாம் அப்படின்றது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பாயிண்ட்டை. மொத்தத்திலும் அதுவும் கொடுக்க முடிஞ்ச பாயிண்ட் தான், தாண்டி மற்ற பாயிண்ட் தான் கொடுக்க முடியாது. இந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுக்க முடிஞ்ச பாயிண்ட் தான், இடம் மாறி இருக்குது. ஆப்ஷன் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம் ஜிபி பாடத்துலேயே. வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? வேற டவுட் இருக்குதான்றது முதல் கொஸ்டின் ஒன்று. இன்னொரு பல்ஸ் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களா ஆக மாட்டீங்களான்றது 2வது கொஸ்டின். ஆகுன்னா நான் போதும், இது இல்லை ஆக மாட்டோம் எங்களுக்கு பரவாயில்ல ஸ்டஃப் இன்னும் கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சப்போஸ் 9 பாயிண்ட்ஸ்மே கொடுத்து சரியா இருக்குன்னா வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்? சரியாகும். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் பண்ணுறாங்க, அந்த கொஸ்டின் பதில் சொல்கிறேன். வேற பாயிண்ட் கொடுத்தா தவறாகுமா? இதை தவிர வேற பாயிண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாங்க கொஸ்டின். நோயாளிக்கு கஷ்டங்கள் தீராது. சில பாயிண்ட்ல வந்து கஷ்டங்கள் வரும், சில கஷ்டங்கள் வராமல் இருக்கும், சில பாயிண்ட்ல கஷ்டம் வராமல் இருக்கும். இது தவிர ஆனால் வந்து தீர்வது வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்கும், டிலே ஆகிடும்.
இன்னொன்று கொஸ்டின் அது இது கொடுத்து சரியானவங்களான்னு கேட்டாங்க சார். எல்லா பாயிண்ட் கொடுத்து இந்த சரியா பாயிண்ட் சரியா ஆகலைன்னா முதல்ல கேட்ட கேள்வி இதை தவிர வேற பாயிண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்றது கேட்டாங்க. அந்த கொஸ்டின் மறுபடியும் பார்த்துடுறேன். ஏதாவது ஒரு தவறான பாயிண்ட் போட்டால் நோயாளிக்கு ஏற்படும் கஷ்டம் என்னன்னு கேட்குறாங்க. தவறான பாயிண்ட் செலக்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இந்த 9 பாயிண்ட் வந்து தவறு நடக்காத பாயிண்ட்டுகள் 9 செலக்ட் பண்ணிக்கிறோன்றது தான் இந்த சப்ஜெக்ட். ஓகேயா? இது தவிர மீதி பாயிண்ட் போட்டால் தவறான பாயிண்டா இருக்கும். அப்படி போட்டால் சில பாயிண்ட்டுகள் இப்போ இதான் வந்து சொல்ல வந்தேன், சில பாயிண்ட்டுகளில் நன்மைகள் நடக்கும், சில பாயிண்ட்டுகளில் தீமைகள் நடக்கும். அது பாயிண்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த இடத்துக்கு உங்கள் பதில் வந்து பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்டுடைய பெனிஃபிட் இந்த பேஷண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா இருக்காதான்றதை பொறுத்து தான் முடிவு பெறும். ஒன்று. என்னுடைய கொஸ்டின் அது, இந்த 9 பாயிண்ட்டும் கேட்குறனால் என்ன இருக்கிறதுலே பெஸ்ட் செலெக்ஷனே இந்த 9 தான். இந்த 9ல் ஒன்று கூட உருப்படி இல்லைன்னா அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, ஒரே ஒரு ஊரில். அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த 9 பாயிண்ட்டுமே செலெக்ஷன் சரியா அமையலைன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபுட் என்விரான்மெண்ட், இன்டர்னல் என்விரான்மெண்ட் மீன்ஸ் மைண்ட், இது 3 விஷயங்களையும் கவனம் செலுத்தணும். அங்கே எங்கேயோ லாக் ஆகிருக்காங்க, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அந்த ரெக்டிஃபிகேஷனை அப்படி கொடுக்கணும். ஏன்னா அக்குபங்க்சர் மட்டுமே முழு தீர்வு கிடையாது. அக்குபங்க்சர் நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதில் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொன்னால் 10வது பாயிண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே தான் இருக்குது பாயிண்ட்ஸு. அதுக்கு அடுத்த இடம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வேற என்ன காரணத்தால் ரிசல்ட் கிடைக்கல, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, ஃபுட் பேட்டர்ன் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற என்ன வந்து என்விரான்மெண்ட்டு, இப்போ சீஷூர் ஒத்துக்கலையா, அவன் ஹில் ஸ்டேஷன் ஒத்துக்கலையா, அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாண்டு மாதிரி இந்த டெசர்ட்டில் ஒத்துக்கலையா, அவங்க எந்த மாதிரி வந்து சுற்றி நிலம் இருக்கும், அந்த வயல்வெளிக்கு நடுவில் ஒரு வீடு கட்டின்னு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன காத்தடிச்சிலே இருக்கும், கால்லாம் ஓதமாக இருக்கும், எப்பவுமே குளிர் இருமலும் சளியும் ஜுரமும் மணங்களாம் முக்களுமா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்க போகும்போது அவங்களுக்கு அந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து ஒத்துக்கல, அவங்களுக்கு இடம் மாற்றணும், நிலத்துக்கு நடுவில் வீடு கட்டிருக்க வேணா, நீங்கள் அந்த வீடு பூட்டி வைங்க, வேற எங்கேயாவது யாரை இருக்க வச்சுட்டு எங்கள் நிலப்பகுதி இருக்கிற இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபுட்டில் சரியாக வரணும்னா ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும், டைமிங் சரியான டைமிங் கரெக்ட் பண்ணணும், இல்லை ஸ்லீப்பிங் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அதை கரெக்ட் பண்ணணும். சாப்பாடு, தூக்கம், அப்புறம் கழிவுகள் வெளியேற்றம், அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல், இது எல்லாத்துலேயும் ஒத்து வரலன்னு சொன்னால் அவங்க மைண்டுக்குள்ளே ஏதோ ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, அதை பிரித்து எடுத்து வெளியே கொண்டாடணும். அதுதான் டிஃபிகல்ட் பார்ட்டு. அந்த பார்ட்டை வந்து நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணுன்றது தான் சப்ஜெக்ட். அதுதான் கொஸ்டின்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம என்னென்னலாம் வந்து அவங்கள என்கொயரி பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி கேட்குறோம், நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன, அவருடைய என்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, இப்போ எவ்வளோ ப்ரொலாங்கடாக இருக்குதா இல்லையா, இப்போ வந்து ஹெரிடிட்ரி மேட்ரா இல்லை பர்த் ரிமார்க்ஸா, இதெல்லாம் வந்து இந்த கான்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸ் சொன்னால் ப்ரொலாங்கடாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அது சீக்கிரம் சரியாகன்றது முடிவு எடுக்கலாம். அப்போ வேறு காரணங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படியெல்லாம் வந்து காரணங்கள் கண்டுபிடிக்கணும். இது இந்த 9 பாயிண்ட் கிடைக்கலாம், 10வது பாயிண்ட் கிடைக்காது. இதுக்குள்ளே கிடைச்சாதான் கிடைக்கும். கிடைக்கலன்னா அவங்க காரணங்கள் வேறன்றதை பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொஸ்டின்? எல்லாருமே பயங்கர எஃபர்ட் போடுறீங்க, அடுத்த பாயிண்ட் அடுத்த பல்ஸ் அப்படின்ட்டு போகாமல் ஒன்றுக்குள்ளேயே நீங்கள் ஆழ விழுவது வந்து நீங்கள் வந்து எவ்வளவோ ஆற்றல்கள் உங்கள்கிட்ட இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கிளாஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வந்திருக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கணும், லைஃப் ஸ்டைலே மாறும், உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனே மாறிடும், நீங்கள் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளரிஷ் ஆகி மேலே வந்துடுவீங்கன்றதை அடையாளம் காட்டக்கூடிய வகுப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லோருக்குமான பாராட்டுக்கள். இதில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக அப்சர்வ் பண்ணுறீங்க. நிறைய பேர் காணும் இதில், இருந்தாலும் கூட வந்து மொத்தமே வந்து ஒரு 9 பேர் தான் மொத்தம் இன்னைக்கு ப்ரெசென்ட்டு. அதான் நான் கூட இன்னைக்கு போதுமானு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தம் 18 பேர் இருக்கிறாங்க அதில் 50% தான் இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க. மீதி பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்படின்னு போகும்போது இதை இன்னமும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுலேயே டவுட் கேட்டு முடிச்சிடலாம். நீ இல்லை புதுசு புதுசாக எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியது வச்சுன்னா மறுபடியும் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரத்தில் கிளாஸ் முடிச்சிருவோம். முடிச்சிட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பயப்படுற அவசியம் இல்லை. மறுபடியும் கிளாஸ் வந்து நம்ம டவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
டவுட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவேன், கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு முடிச்சிருவேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸு நியூ பேட்ச் வர போகும்போது கூட டவுட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னமும் இது வந்து என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஆரம்பிக்க போகும்போது, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் இறைவன், அவன் பேர் தான் இறைவன் அப்படின்றது கண்ணதாசன் சொல்றார். இந்த மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க என்னடா இது ஒன்றுமே புரியல, இது வாழும் தெரியல தலையும் தெரியல, என்ன இது என்ன இதுன்னு. அப்போ பழைய ஸ்டூடெண்ட்டுக்கான சப்ஜெக்டில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிடும், ஏதோ ஒன்று இதில் இருந்து விஷயம் இருக்குது அப்படின்னு போகும்போது அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் காமிச்சு உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த வந்திருக்கீங்க இல்லையா அந்த 9 பேரும், வேற ஒரு பல்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த பல்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணலான்றதை செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இப்பயே கூட நீங்கள் இன்னொரு ஆஃப் அன் உட்காந்து கூட செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி இந்த க்ளோஸ் பண்ணலாம், கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்கலாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் சாயந்தரம் கூட ஆரம்பித்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்க்க போகும்போது உங்களுக்கு அடுத்த பல்ஸுக்கு இந்த பல்ஸை பேஸ் பண்ணியே பாயிண்ட் செலக்ட் பண்ண முடியுதா, கரெக்டாக முடியுதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக அமைஞ்சிடும். அதுலேருந்து அடுத்த வாரம் டெவலப் பண்ணலாம். அப்புறம் புது பல்ஸ் அடுத்த வாரம் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிடுறாங்க, நீங்களாம் எப்படி பண்ணியிருக்கீங்க, அது எப்படி கொண்டு வரும் அப்படின்றத எல்லாரும் ஒரே பல்ஸோட செலக்ட் பண்ணலாம். இதுக்கு அதுக்கு அடுத்த பல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அவருக்கு? லிவர் இருக்கு, எஸ்ஜே இருக்குது, யூபி இருக்கு. இந்த 3 பல்ஸ் பாருங்க. அடுத்த பல்ஸ் உங்களுக்கு செக் பண்ணுங்க. அதான் நான் 2/12 3/12 அடுத்தது 3/12 தானே இருக்கு. லிவர் இருக்கு, எஸ்ஜே இருக்குது, யூபி இருக்கா, இருக்குல்ல. இதுதான் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய பல்ஸ். இந்த வாரம் ஒர்க் பண்ணிட்டு வரணும். அடுத்த வாரம் கரெக்டா. உங்களுக்கு டவுட் இருக்கா? அடுத்த வாரம் நீங்க ஒர்க் பண்ண போற ஹோம்ஒர்க் பல்ஸ் லிவர், எஸ்ஜே, யூபி பிரசன்ட், மீதி எல்லாம் ஆப்சென்ட். ஓகேயா? யாரோ ஒருத்தர் ஓகே கொடுங்க, தெரியலன்னா சொல்லுங்க. தெரியலன்னு சொல்ல முடியல, ஓகே ஓகே கொடுக்க முடியல, அது எங்க எழுதி வச்சோன்னு தெரியல, எழுதணுமானும் தெரியல, எங்க இருக்குதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. ஒண்ணுமே புரியல. உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. பார்த்தா மாதிரி இருக்குது, என்ன பாருங்க, எழுதுன மாதிரி இருக்குது, ஆனா எழுதல. இந்த கிளாஸ் புஞ்சா மாதிரி தான், ஆனா புரியல. நான் எம்ஏஜி சொல்றேன், எழுதிக்கங்க. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு இன்ட்டு போடுங்க, ரெண்டாவது இன்ட்டு இன்ட்டு, மூணாவது டிக் இன்ட்டு போட்டாச்சா? லெஃப்ட் சைடு பல்ஸு இன்ட்டு இன்ட்டு, அப்புறம் இன்ட்டு டிக்கு, லிவர் பல்ஸ் டிக்கு. மூணாவது பல்ஸ் வந்து யூபி டிக்கு, கிட்னி இன்ட்டு. அவ்வளோதான். நோட் பண்ணிட்டீங்களா?
இந்த பல்ஸை ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் கொடுக்கலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். கொடுக்க வேணான்றதை பற்றி கூட விடுங்க. நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம், இன்ல என்ன செலக்ட் பண்ணலாம், யாங்கில் என்ன செலக்ட் பண்ணலாம், கேட்க போகும்போது அதுக்கான லாஜிக் என்ன, இந்த 3 விஷயங்களும் அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க்கில் ஜெயிச்சிட்டீங்க, எல்லாருமே ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் அக்குப்பஞ்சரிஸ்ட் அவ்வளோ முடிஞ்சிச்சு. கிளினிக் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. உடனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் மொழித்தார்கள். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியை நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை நாங்கள் யார் மூலமாக பெற்றோமோ அவர்கள்தான் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான வழி பொருத்தலுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.